ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மகிழ்ந்து மருத்துவர். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செவலட் ஸ்பார்க் வண்டி 2008 மாடலு. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 98,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ இது இன்ஜினே பார்த்திங்கன்னா ரொம்ப ஐட்லிங் வந்து உருன்னு ஓடிட்டுருக்கு. ஸோ இது வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு நான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டேன். இது வந்து ஹெட் கேஸ்கெட்டு உள்ள ஹெட்டில் வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து பேர்ன் ஆகிருக்கு. ஸோ அது எக்ஸாஸ்ட் வால்வ் பேர்ன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இன்டேக்கில் பார்த்திங்கன்னா அது டுப்புன்னு சவுண்டு வரும் பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே ஒரு மாதிரி உள்ளே வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா இன்டேக்கில் வந்து அதாவது கம்பஷன் சேம்பரில் வந்து எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து சரியாக வெளியே போகாமல் இல்லை எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து சரியாக வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்ததுன்னா மட்டும்தான் உள்ளே போகும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா இன்டேக் வால்வ் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஆல்ரெடி எரிஞ்சு போன கேஸ் வந்து இன்டேக்கில் இருக்க ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து ஃபயர் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த ஃபயர் பண்ணும்போது உங்களுக்கு இன்டேக் வழியாக உங்களுக்கு வந்து இந்த ரிட்டன் அடிக்கிற அது எப்படி சொல்கிறேன்னா உள்ளே வந்து ஃபயர் ஆகும்போது டுப்புன்ற சவுண்டு வரும். ஸோ அது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ளக்கு, ரெண்டாவது வந்து வேறு ஏதாவது காயில் இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இப்போ வந்து ஹெட் கேஸ்கெட் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன். ஹெட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லியாச்சு. ஸோ இது நான் வந்து ஹெட்டை கழட்டிட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இதை கம்ப்ளைண்ட், அதாவது வண்டி வந்து அப்படியே உருன்னு ஓடிட்டுருக்கு, ஒரே கிராஜுவேட்டாக இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டேக் மேனிஃபோல்டு வழியாக வந்து டுப்புன்னு சவுண்டு வருது. ஸோ நான் உங்களுக்கு ஹெட்டு வந்து இது ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதோட கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நாங்கள் செவலட் ஸ்பார்க்கோட ஹெட்டு வந்து கழட்டிட்டோம். ஃபுல்லுமே வந்து அதாவது இன்டேக் மேனிஃபோல்டு, எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு, தெர்மோஸ்டேட் கப்பு எல்லாமே வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறோம். இது வந்து நாங்கள் இப்போ வந்து லேத்துக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி தான். இதோட ஹெட் கேஸ்கெட் இங்கே அடியில் இருக்குது. இதோட ஹெட் கேஸ்கெட் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ரொம்பவுமே டேமேஜ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் எக்ஸாஸ்ட் வால்வ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேர்ன் ஆகிருக்கு. ஸோ இதை வேல்வ் சீட்ரு, இந்த வேல்வ் சீட்ரு உட்கார இடம் உங்களுக்கு கரெக்டாக இல்லைனாலோ, இல்லைனா இன்டேக் அதாவது எக்ஸாஸ்ட் வால்வோட வேல்வ் சீட்ரு வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகலை அப்படின்னா எக்ஸாஸ்ட்டோட அந்த கேஸ் வந்து கம்பஷன் சேம்பர் வந்து அவுட்புட் ஆகாது. ஸோ அவுட்புட் ஆகாதுன்னா இன்டேக் வால்வ் ஓப்பன் ஆகும்போது அந்த ஹீட்டு வந்து உள்ள இதில் போய் நம்ம இன்டேக் மேனிஃபோல்டு வழியாக வந்து உங்களுக்கு வந்து டுப்புன்னு வந்து ஃபயர் ஆகும். ஸோ அதோட சவுண்டு தான் உங்களுக்கு ஃபுல்லாக அதில் கேட்டிருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாக நாங்கள் லேத்துக்கு அனுப்பிச்சிடுவோம். ஃபுல்லாக அவங்க கழட்டி பார்த்துட்டு வால்வு போயிருந்ததுன்னா வால்வு மாற்றி நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அது ஹெட்டு லேத் ஒர்க்ஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணும்போது எப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போது செவலட் ஸ்பார்க்கு ஃபுல்லுமே ஹெட்டு வந்து நாங்கள் ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணி ஹெட் கேஸ்கெட்டு, இன்டேக் மேனிஃபோல்டு, ஓரிங், எக்ஸாஸ்ட் பேக்கிங் இது எல்லாமே வந்து நாங்கள் மாற்றி இப்போ பார்த்திங்கன்னா ஓட விட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த இன்டேக் மேனிஃபோல்டில் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி நல்லாவே, அதாவது உள்ளே ஃபயர் ஆகிறது வந்து வெளியே டுப்புன்னு சவுண்டு வரும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து கரெக்டாக சீட் ஆகலை. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இன்டேக் வால்வ் ஓப்பன் ஆகும்போது உள்ளே இருக்க ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து எக்ஸாஸ்ட் இன்டேக் வால்வ் க்ளோஸ் ஆகாதனால உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபயரிங் ஆடுற இது வந்து உங்களுக்கு ஃபயரிங் ஆகும்போது உங்களுக்கு வந்து இன்டேக் மேனிஃபோல்டு வழியாக வந்து வெளியே ஃபயர் ஆகிருக்கு. ஸோ அந்த சவுண்டு தான் வந்து உங்களுக்கு அந்த டுப்புன்னு கேட்டது. ஸோ அந்த இன்டேக்கு எக்ஸாஸ்ட் வால்வ் ரெண்டுமே நாங்கள் வந்து இதில் மாற்றிட்டோம். ஸோ அதுவும் இல்லாமல் ஹெட்டுமே ஃபேஸிங் பண்ணி உள்ள அந்த ஸ்டெம் ஆயில் சீலு, அதில் வர ஆயில் சீலு, ஸோ ஹெட்டு சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து நாங்கள் ஃபுல்லுமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் இதை ஓட விட்டுருக்கோம். ஸோ கேஸ்கெட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் கேஸ்கெட்டு. ஹெட் கேஸ்கெட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு எப்படி சொல்கிறோன்னா ஒரு மாதிரி அரிச்சிருச்சு. ஹெட் கேஸ்கெட் வந்து இதுக்கு வந்து ஓஇயே போடுங்க, நாங்கள் இது ஓஇ தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிஸ் ஆகி ஓடிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரிலாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. உங்களுக்கு இதில் டோட்டலாகவே கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் அடிஷ்னலாக வந்து நீங்கள் ஹெட் இதில் வேலை செய்யும்போது அடிஷ்னலாக செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் வந்து இதில் நாங்கள் க்ளீன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரேடியேட்டரில் ஃபுல்லுமே இதில் வந்து பிளாக் இருந்தது. ஸோ ரேடியேட்டர் ஃபுல்லுமே நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் அது வந்து இதில் போயிருந்தது. அதாவது டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக காமிக்காமல் இருந்தது. அதுவும் இல்லாமல் ஃபேனும் வந்து ஓடாமல் இருந்தது. ஸோ அதை நாங்கள் மாற்றிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் மற்றது எல்லாமே செக் பண்ண மற்ற எல்லாமே நல்லாயிருக்கு. ஸ்பார்க் ப்ளக்கு இது எல்லாமே வந்து டோட்டலாக நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்பார்க் ப்ளக்கு, டைமிங் பெல்ட்டு இது எல்லாமே வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ அதனால் இதுக்கு உண்டான சர்வீஸை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வண்டியில் திருப்பி வந்து இப்போ டைமிங் பெல்ட்டாக மாற்றினா கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிலோமீட்டர் வரைக்கும் இது கம்ப்ளைண்ட் வராது. ஸோ அதனால தான் இப்போ வந்து 1,00,000 கிலோமீட்டரில் வந்து நாங்கள் இது மாற்றிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.